ஹாய் ஜெய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கில்பர்ட் லாகர் வீட்டுக்கு தான். ஸோ இங்கேருந்து எங்கள் வீடு பக்கம் தான். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கில்பர்ட் லாகர் வீட்டில் உள்ள புறாவை வந்து அவுத்துவிடக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு லொக்கேஷன் காட்டுவோம்ல, ரெட்டை மலை, அந்த மலை வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கும் கில்பர்ட் லாகர் வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. இந்த டவருக்கு அந்த சைடு தான் எங்கள் வீடு இருக்குது. அதனால் எந்த கவலையும் பட போகிறது இல்லை. ஏன்னா இங்கே தான் பக்கத்தில் தானே வீடு இருக்குது. அதனால் ரெண்டு பேருமே, அவன் இல்லாதப்போ நான் வந்து அவங்க புறாவை திறந்து விடுவேன். ஸோ நான் இல்லாதப்போ அவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து புறா திறந்து விடுவாங்க. அப்படியே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் எங்கள் ஊரோட மலை. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கில்பர்ட் லாகரை பார்க்கணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நான் பிறவை வந்து காட்டுறேன். அவருமே ஃபேஸை காட்டி வீடியோ போட மாட்டார். ஆனால் என் வீடியோவில், பழைய வீடியோவில் வந்து அவர் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் சிக்கிட்டார். என் ஃபேஸ் வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா நான் காட்ட மாட்டேன். ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ பிஜிஎனை திறந்து விடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ஈவினிங் வந்து ஃபுட் வைக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரே மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வாங்க இன்றைக்கி அவுத்து விடுவோம். இப்போதைக்கு யார் அவுத்து விட போகிறான்னு பார்த்தீங்கன்னா கில்பர்ட் லாகர் தான் அவுத்து விட போகிறாரு. அவருமே ஃபேஸை காட்ட ரொம்ப ஷை டைப்பாட்டு இருக்காரு. இப்போதைக்கு வாங்க தொடர்ந்து விட பார்க்கலாம். ஹாய் விலாகர், எப்படி இருக்கீங்க? பாருங்கள், புறா எல்லாமே நல்லா ஜம்முன்னு பறந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு 11 புறாஸுக்கிட்ட இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு காட்டுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த புறாலாம் என் கையிலையும் வந்து திங்கும். பட் நம்ம அப்படி வந்து பழக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்களா, என் கையிலையும் வந்து திங்குதுன்னா அப்போ அது எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே பிடிச்ச புறா எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எந்த புறான்ட்டு. ஸோ அது வந்துட்டு நான் அந்த புறா எங்கே போயிட்டுங்களா, ஸோ என்ன கூட்டு பக்கத்தில் நிற்கிதான். எனக்கு இந்த புறா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன பதில், இது வந்து கொண்ட புறா ஃபேன்சி. ஸோ இதோட ஒரு எக்கு தான் எங்கள் வீட்லேயும் வச்சுருந்தேன். அது வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். ஸோ கொஞ்சம் சோகமான விஷயந்தான். ஏன்னா இவங்க தான் வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பேர் இவங்ககிட்ட இருக்கிறது. அதனால் பார்த்துக்கோங்க, வியூவெல்லாம் பாருங்கள். ஸோ கில்பர்ட் லாகர் வந்து அதுக்கு இற போட்டுட்ருக்காரு. ஸோ நான் இன்றைக்கி இங்கே வந்தேன் சும்மா, அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள், நம்ம வந்துட்டு இப்போ இதை ஜூம் அவுட்டில் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவில் எடுக்கும்போது இவ்வளோ அழகாக எடுக்க முடியாது. அதனால தான் நான் பேக் கேமராவை திருப்பி இப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ப்ரௌனும் ஒயிட்டும் வந்து நல்லாவே இருக்கும், அந்த கொண்ட புறா. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக இறந்து விட்டது. குட்டி பீஜன் அது வந்து முட்டையோட உடைக்க முடியாமல் இறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனுக்கு வந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனைக்கு ஒரு 11 பிஜிஎம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிஜிஎனுக்கு ஃபுட்டு போடுறதுக்கே ரொம்ப செலவாகும். இதில் வேறு நிறையா பிஜிஎன்லாம் வளர்க்கணுன்னு ஆசை. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 புறாலாம் நம்ம தொட்டுட்டோன்னா 1.5 lakhs நம்மக்கிட்ட காலி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இறைக்கு மட்டுமே. அதனால் புறா வளர்க்குறதுலாம் ஒரு ஜாலியான விஷயந்தான். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் போராடணும். ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து வளர்க்க விட மாட்டாங்க. நாங்களே அதை மீறி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிஜிஎன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்துட்டு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்படி பிஜிஎன்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கில்பர்ட் லாகர் மூலமாக தான் எனக்கு இது வளர்க்கணுங்கிற ஆசையே அதிகமாச்சு. அதனால் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த புறாக்களெல்லாம் வந்து பறக்க விட போகிறோம். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்க, இப்போ நாங்கள் பறக்க விட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பறக்க விடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த பீஜனோட கூட்டெல்லாம் வந்து காட்டுறேன் இன்சைடு. ஸோ இது வந்து கில்பர்ட் லாகர் வந்து வச்சுருக்கிறாரு. அது இல்லைன்னா கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் வெளியே இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு புறாங்களை எல்லாமே பறக்க விட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கில்பர்ட் லாகர், ஸ்டார்ட் த பிஜிஎன். ஓகே.
கை எட்டி பார்க்கட்டும். அதுங்க பறக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இப்போ பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட பீஜன் வந்து இப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு பறக்க விட்டுருக்கேன். பட் அது ஒரு 2 புறா மட்டும்தான் பறந்துச்சு. அதனால தான் எனக்கு இங்கே பறக்க விட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதனால தான் நான் இங்கே வந்தது. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பீஜனே காட்டுறேன். நல்லா அழகாக வந்து இறங்குவாங்க. என்னோடய வீடியோஸ்லேயே இதுதான் கொஞ்சம் ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட் பயங்கரமாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரௌனு பாருங்கள், எல்லாத்தையும் பறக்க விடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கில்பர்ட் விலாகர் இங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம பறக்க விடணும். பாருங்க ஜாலியாக போங்க. ஸோ யாருமே பறக்க மாட்டாங்க. நான் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ பறந்தாலும் திரும்ப பக்கத்துலேயே வந்து இறங்கிடுறாங்க. ஏன்னா இருட்டாயிட்டு பார்த்தீங்களா. ஓகே, நான் இப்போ கில்பர்ட் விலாகர் வீட்டில் உள்ள எல்லா புறாவையும் உங்களுக்கு ஜூம் அவுட்டில் காட்டுறேன். இது வந்து எனக்கு பிடிச்ச புறாங்க, ப்ரௌனு. அதோட பேர் தான் அவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே குட்டி புறாக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வராங்க பாருங்கள், இவர் தான் இதில் டானே. இந்த ஒயிட் பீஜன் தான் வந்து இங்கே டானு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து நான் போகிறாங்கல்ல அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான். இது இப்போ ரீசெண்டாக வந்த குட்டி புறா. நினைக்கி பாருங்கள், இது ரீசெண்டாக வந்த குட்டி புறா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோலாம் எப்படி இருந்துன்னு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேபி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நிறைய பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டுது. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் மேலும் மேலும் மோட்டிவேஷனாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்னும் இதை விட பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே போயிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் போய் புறாவை பறக்க வச்சு பார்ப்பேன். பறக்க வைக்க முடியாது. ஆனால் எனக்கு இங்கே பறக்க வைக்கிறதுக்கு ஈஸி. ஏன்னா இங்கே டபுள் மாடி, எங்கள் வீட்டில் சிங்கிள் மாடி தான். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீடு எல்லாமே வந்து ஓவர் ஹைட்டில் இருக்கும். அதனால் வந்துட்டு எல்லாம் பறந்து அங்கே போய் உட்காந்துரும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு உடனே அப்படி பறப்பாங்க. ஸோ அதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இங்கே நாங்கள் வந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச புறா வந்துட்டு இது ஒன்று. இங்கே சொல்ல போனால் அந்த ஒயிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச புறா. கொண்ட புறா அப்படி அழகாக இருக்கும், ஃபேன்சி. இது வந்து கில்பர்ட் விலாகர் வீட்டில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் போய் கில்பர்ட் விலாகர் வீடியோவையும் பாருங்கள். அவர் வந்து கில்பர்ட் விலாக்ஸ் 1.0, 2.0, 3.0ன்னு 3 சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் சேனலில் எப்போவுமே வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போட பார்க்குறேன். லவ் யூ ஃபேமிலிஸ். பாய் பாய், டாட்டா.